விருச்சிக ராசி பெண்கள் பொதுவாக விருச்சிக ராசி பெண்களா பிறக்கிறதே ஒரு வரங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? எல்லா ஜோதிடர்களும் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சபிக்கப்பட்ட ராசி, ஏமாறுறதுக்குனே ஒரு ராசினா விருச்சிகம் தான். அதே மாதிரி துரோகத்தை சந்திக்கிறதுக்குனே ஒரு ராசினா விருச்சிகம் தான். விருச்சிகத்துல நோய்வாய்ப்படாத விருச்சிகமே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்களேம்மா. நீங்க என்னம்மா புதுசா ஒரு கதை சொல்றீங்க அப்படின்னா, இது புது கதை இல்லைங்க, இதுதான் உண்மையான கதை. பொதுவா விருச்சிகத்துல பிறக்கிறதே ஒரு பெரிய பிராப்தம் அப்படின்லாம். காரணம் என்ன? மொதல் விஷயம் செவ்வாய் தான் ராசியாதிபதி. அதுக்கும் மேல ரெண்டாவது விஷயம் என்ன? ராகுவும் கேதுவும் உச்சம் அடையிறது விருச்சிகத்துல அப்படின்லாம். சந்திரன் நீச்சம் அடையுதேம்மா. சந்திரன் நீச்சம் அடைஞ்சா என்ன? நம்ம மனசை நம்மள கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே இல்லம்மா. அது நீச்சம் அடையிறது ஒரு விதத்துல நல்லதோ அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்ப இந்த மாதிரி அந்த ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்துல உண்மைதான். பொதுவா இந்த ஏமாற்றம், துரோகம், தன்னம்பிக்கை இழக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு நல்லது. நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்ப்போம், கரை நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு துரோகம் நல்லது. லவ் பண்றாங்கன்னா ஏமாத்தப்படுவாங்க நல்லது. நல்ல ஃப்ரெண்டா பழகுறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம ஆப்போசிட்டா நம்ம ஃப்ரெண்டா பழகுறோம் பாத்தீங்களா? அவங்க ஆதாயம் கருதி தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. பழகி நம்மளை ஏமாத்துவாங்க. எப்பயுமே விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, தாயை போல அன்பு எக்ஸ்பெக்ட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம் அப்படின்னால நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அம்மானோட பாசம் அப்படின்றது கிடைக்காது. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமா? என் விஷயத்திலே பொருந்தாது. ஏன்னா என் குழந்தையே விருச்சிகம் தான். நான் ஒரு ஐடியல் மதர். அப்ப எல்லாருக்கும் பொருந்துறது இல்லை. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யுது, பட் மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னாங்க. அதே மாதிரி விருச்சிகம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு விஷயத்த ஒரு நேரம் ரொம்ப தீர்க்கமா யோசிப்பாங்க. அடுத்த விஷயம் அது வேண்டாம் அப்படின்னுடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் இந்த ஏமாற்றம் அப்படின்றது எதனால விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீனிக்ஸ் பறவைகள். இந்த ஃபீனிக்ஸ் பறவை கதை அப்படின்றது ஃபிக்சேஷன் தான், அது உண்மை கதை கிடையாது. இருந்தாலும் அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? சூரியன் மேல அலாதி காதலா இந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு. சூரியன் கிட்ட பறந்து போகுமா, சூரியனோட வெப்பம் தாங்காம அப்படியே எரிஞ்சி சாம்பலா மாறிடுமா. அந்த சாம்பல்ல இருந்து மீண்டும் உயிர் தெழுமா இந்த ஃபீனிக்ஸ் பறவை. சித்தரிக்கப்பட்ட கதை தான், இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரிதான் விருச்சிகம். முழுசும் எரிஞ்சாலும் அவ்வளவுதான் இவ புதைஞ்சிட்டாயா அப்படின்னு நினைச்சாலும், நான் புதைக்கப்படலை விதைக்கப்பட்டேன்னு ஆலமரமா பாத்தீங்கன்னா நிப்பீங்க நீங்க தான் விருச்சிகம் அப்படின்லாம். ஆக விருச்சிக ராசி பெண்கள் விருச்சிகமா பிறக்கதே ஒரு பெரிய வரமா. அதுக்கும் மேல நீங்க பல விஷயத்த சாதிக்கக்கூடியவங்க. ரொம்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சாதிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள ரொம்ப அசால்ட்டா போற போக்குல பாத்தீங்கன்னா சாதிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு பிஸ்கோத்து மேட்ருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே இருக்கும். மனசை மட்டும் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணுங்க. முடிவு பண்றதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டு, இந்த விஷயம் தீர்க்கமா செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்த தீர்க்கமா இருங்க. அந்த ஒத்தையா ரெட்டையா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அப்பப்போ போடுவீங்க, அந்த விஷயம் மட்டும் வேண்டாம். ஆக விருச்சிகம், நீங்க சாதனையை நோக்கி, மேன்மையை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்றத மறக்கவே மறக்காதீங்க. சரிம்மா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நாங்க திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், பெருசா எங்களுக்கு உறவுகள் அமையறது இல்லையேம்மா, எங்களுக்கு கணவர் பெருசா சாதகமா இருக்க மாட்டேங்கிறாரு. விருச்சிகத்தையே திருமணம் பண்ணிக்கினா கூட பெருசா பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா லைஃப் ஓடுறது இல்ல. கணவர் பெருசா சாதகமா அமைய மாட்டேங்கிறாரேம்மா, மாமனார் மாமியார் யாருமே பெருசா சாதகமா இல்லையேம்மா அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்களே தான். ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அநியாயத்தை பார்த்தா பிடிக்காது. நான் பொங்கி எழுவேன். இந்த நாகார்ஜுனா சார் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நரம்பு புடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நமக்கும் நரம்பு புடைக்கும். நம்ம நடிக்க தெரியாது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி போக தெரியாது, பச்சோந்தி வேஷம் போட தெரியாது, கூடவே உறவாடி அவங்களுக்கு எடுக்க தெரியாது. இது எதுவுமே தெரியாததுனால அப்ப அதெல்லாம் கத்துக்கணுமா? வேணாமே. எதுக்கு கத்துப்பானே? நம்ம கிட்ட அபரிவிதமான நல்ல குணங்கள் இருக்கு. நம்ம நேர் வழியிலே சாதிக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு திறமையும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம எதுக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம் போகணும்? தேவையில்லை. என்ன ஒண்ணு, உங்க மனசை மட்டும் ரொம்ப ஸ்திரமா எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. மூட் ஸ்விங்ஸ் நிறைய வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நம்ம காஷியஸா இருக்கும் அப்படின்னா போதுமானது. விருச்சிகம், சாதிக்க பிறந்த பெண்கள் நீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃபேமிலியில இப்ப பாரு குட்டி குட்டி கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கேம்மா, அந்த ஃபேமிலியில இருக்க குட்டி குட்டி கான்ஃபிளிக்ட்ஸ் தான் உங்களை வைரமா தீட்டதான் வைரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தீட்டி 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 எத்தனை தீட்டி, அத்தனை தீட்டி தான், அத்தனை தீட்டி உங்களை வைரமாக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சரிம்மா, அப்ப நீங்க சொல்லிட்டீங்க ராகுவும் கேதுவும் உச்சமடைய விடுது விருச்சிகத்துல. சாதிக்கணும், என்ன வேணா சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா போதும், வானமே உங்களுக்கு இல்லை, எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரி, விருச்சிகம், எங்களுக்கு என்ன மாதிரிமா உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அப்படின்னா, ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்.
உஷ்ணம் சார்ந்த நோய்கள், ரத்தம் சார்ந்த நோய்கள், இந்த ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூலம், பௌத்திரம், இந்த மாதிரி நோய்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மொதல் விஷயம் ரொம்ப தண்ணி நிறைய குடிக்கணும், தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம், நிம்மதியாக தூங்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால முடியாது, யாராலையுமே முடியாதுயா, நம்மளால முடியும், சமாளிக்கலாயா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே சமாளிப்பீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு ஃபேவரபுளான கலர் என்னம்மா அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் ரெட். ரெட் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக லக்கி கலராக இருக்கும். ஸோ ஆல் டைப் ஆஃப் ரெட். ரெட்லேயே டார்க் ரெட், பிரைட் ரெட், பிளட் ரெட், லைட் ரெட், இப்படி எல்லா கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரபுளான டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸ்ட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்மா. நெக்ஸ்ட்டு நார்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த டைரக்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபேவரபுளான டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நீங்கள் ஓகே நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு மனரீதியான குழப்பங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் வஞ்சனைகளும் நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கோம். இதெல்லாம் சந்திக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குமா. என்ன அப்படின்னா, செவ்வாயினோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள். அப்போ செவ்வாயினோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி அதிபன் செவ்வாய் தானே. அப்போ நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துரோகம் ஏமாற்றம் இது எல்லாத்துலேருந்தும் அழகாக மீண்டு வரலாம். அதே மாதிரி நோய் அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்காமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா தான் நீங்கள் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் காப்பாற்றிப்பீங்க. ஒரு விஷயம் என் நடுமண்டையில் நச்சுன்னு அடிக்கும். அந்த நடுமண்டையில் நச்சுன்னு அடிக்கிற வரைக்கும் தான் எனக்கு நேரம். அடிச்சிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்பீடை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் குடும்பத்தில் சந்தோஷத்தை இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை கொண்டு வரதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சாதிக்கிறதா இருந்தாலும் சரி, தொழிலில் சாதிக்கிறதா இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயம் பார்த்தீங்கன்னா நான் புயலாக கிளம்பிடுவேன் அப்படின்னு தான். ஆக எப்பயுமே நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான பாலமுருகனை வழிபாடு பண்ணலாமா, வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாமா, திருச்செந்தூர் போயிட்டு தான் வழிபாடு பண்ணுமா, திருத்தணி போயிட்டு வழிபாடு பண்ணுமா, எங்க இருந்தாலும் முருகன் முருகன் தானம்மா. முருகனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைம்மா. வாழ்த்துக்கள்.